Taste the Daily. மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஒரு அழகான கதை நம்ம பார்ப்போம். ஸோ ஆன்மீகம் சம்மந்தப்பட்டது, நம்ம இதிகாச புராணங்களில் இருக்கிற கதைகள் ஏதாவது ஒரு விஷயத்தை தான் நம்ம பேசுவோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ராமாயணத்தில் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். இது லக்ஷ்மணரினுடைய மனைவி. அவள் பேர் ஊர்மிளா. நிறைய பேருக்கு லக்ஷ்மணர் மனைவியின் பெயரே தெரியாது. இந்த ஊர்மிளா யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவளும் ஜனகரினுடைய பொண்ணு தான். இப்போ சீதா பிராட்டியாருக்கு அவள் தங்க சிப்ளிங்ஸ் தான் அவங்க. ஸோ இந்த ஊர்மிளாவுடைய அம்மா பேர் தான் சுனைனா. ஸோ ஜனகருக்கும் சுனைனாக்கும் பிறந்தவள் தான் ஊர்மிளா. இந்த ஊர்மிளா இவளினுடைய கதையை தான் இன்றைக்கி நான் பேசலாம் அப்படின்ட்டுருக்கேன். சீதா பிராட்டியார் நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கிறார். உடனே ராமர் என்ன சொல்கிறார், சீதா பிராட்டியாரை வசிஷ்டரினுடைய குடிலுக்கு அவர் போக சொல்கிறார். ஏன்னா அவர் முத நாள் இரவு ஊருக்கு எப்படி சுற்றி பார்க்க போகும்போது ரோந்து போகும்பொழுது ஒரு அங்கே இருக்கக்கூடிய அந்த வண்ணான் அவர் சொல்கிறார், சீதா பிராட்டியாரை பற்றி பேசும்பொழுது இவருக்கு அன்றைக்கி ராத்திரியெல்லாம் தூங்கவே இல்லை. ஸோ இதை சீதைகிட்ட கேட்குறார், நான் நீ வசிஷ்டரோட குடிலுக்கு ஒன்று அனுப்பலான்ட்ருக்கேன் அப்படிங்கும் பொழுது கணவன் எடுத்த முடிவு சரியானது அப்படின்னு நிறை மாத கர்ப்பிணியான சீதா பிராட்டியாரை லக்ஷ்மணர் கூட்டிகிட்டு போகிறார் வண்டியில். வசிஷ்டரோட குடிலில் கொண்டு போய் விட போகிறார். வசிஷ்டரினுடைய பாதுகாப்பில் தான் சீதா பிராட்டியார் இருக்கிறார். அப்போது லக்ஷ்மணர்கிட்ட சீதா பிராட்டியார் லக்ஷ்மணர்கிட்ட சொல்கிறா, நீ உன் மனைவி இடத்தில் பேசாமல் இருப்பது மிகவும் தவறு. ஊர்மிளா ரொம்ப நல்லவ, என்னை விட பதிவிரத்தை. ஒரு கணவனுக்கு நான் சீதை கணவனுக்காக வாழ்ந்தாள் அப்படிங்கிறத விட ஊர்மிளா கணவனுக்காக வாழ்ந்தாள் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ஊர்மிளா யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவளுக்கு இன்னொரு பெயர் நாகலக்ஷ்மின்னு சொல்லுவாங்க. ஸோ எப்படி நாகத்துக்கு அதிபதியாக ஆதிசேஷன் லக்ஷ்மணராக பிறந்தாரோ, இந்த நாக ராணின்னு சொல்கிறோம் இல்லையா, அதனுடைய தலைவி தான் இந்த நாகலக்ஷ்மி. அவள் தான் ஊர்மிளா. அவள் தான் லக்ஷ்மணரை கல்யாணம் பண்ணிக்கிறாள். ஸோ லக்ஷ்மணர் காட்டுக்கு போகும்போது லக்ஷ்மணருக்கு கோபம் வருது. லக்ஷ்மணர் சொல்கிறார், ஊர்மிளா எனக்கு ஏற்ற மனைவியே கிடையாது, அதனால் நான் அவள்கிட்ட பேசுகிறதில்ல. நான் மர உரி தரித்து ஒரு காட்டுக்கு நான் கிளம்புறச்சேன். நான் அண்ணாவையும் உங்களையும் நான் பார்த்துக்கணும். அப்படி ஒரு வருத்தமே படாமல் அவள் படோடோபமாக நல்ல ஒரு ஆடை ஆபரணம் எல்லாம் உடுத்தி நீ போயிட்டு வான்னு சொல்லி என்கிட்ட சொன்னாள். அப்போ நான் போனால் போதும், அவள் சந்தோஷமாக இருக்கலாம்னு நினைத்து தான் அவள் அந்த மாதிரி இருந்ததுனால அவளினுடைய குணம் எனக்கு பிடிக்கவில்லை அப்படின்னு சொல்கிறார். உடனே சீதா சொல்கிறா, இல்லை நீ தப்பு பண்ண. அவள் என்கிட்ட சொன்னான், எப்போ சீதையும் ராமனும் காட்டுக்கு போகிறாங்களோ அவங்களை பாதுகாக்கிறதுக்காக லக்ஷ்மணர் போகிறார். இந்த 14 வருடமும் லக்ஷ்மணர் தன்னுடைய கடமையை கவனமாக செய்ய வேண்டும். அப்போ ஒரு மனைவி என்ன பண்ணுவாயோ, ஊர்மிளா சாப்பிட்டாளா தூங்குனாளா அவள் எப்படி இருப்பான்னு பிள்ளைகளை பற்றி, அதனால் அந்த கவலை அவருக்கு இருக்கக்கூடாது. அதனால தான் நான் என்மேல் வெறுப்பு வர அளவுக்கு நான் நடந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி சீதா பிராட்டியார்கிட்ட ஊர்மிளா சொன்னதாக சீதா பிராட்டியார் சொல்கிறாங்க. அப்போ லக்ஷ்மணர் இடத்தில் சொல்கிறாங்க, இல்லை லக்ஷ்மணா, என்னை விட ரொம்ப நல்லவ ஊர்மிளா, நீ என்னை புகழ்ந்து சொல்லாத. ஏன்னா லக்ஷ்மணர் அந்த வண்டியில் போகும்போது நம்ம அப்படி பேசிகிட்டே போவோம் இல்லையா, அப்போ லக்ஷ்மணர் சீதா பிராட்டியாரை புகழ்ந்தும் தன் மனைவியை இகழ்ந்தும் பேசுகிறார். நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்கீங்க, அண்ணா சொல்லுக்கு கட்டுப்பட்டு ஒரு நிமிஷம் கூட அவருக்கு தடை இல்லாமல் நீங்கள் நடந்து கொள்கிறீங்க, ஆனால் என் மனைவி அப்படி நடந்து கொள்ளலைன்னு பேசும்பொழுது இந்த பேச்சை சீதா பிராட்டியார் சொல்கிறா. உடனே அப்போ சொல்கிறா, ஐயோ நான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு லக்ஷ்மணர் அழறார். உடனே சீதா சொல்கிறா, என்னை வசிஷ்டர் குடிலில் விட்டுட்டு நீ திரும்ப போகிறல்ல, போன உடனே முதல்ல போய் நீ பண்ண வேண்டியது உன் மனைவி இடத்தில் மன்னிப்பு கேளு. நீ கணவன், நான் ஆம்பளை, நம்ம அந்த ஈகோ இல்லாமல் நீ போய் உன் மனைவி தானே, போய் மன்னிப்பு கேளு. உன் மனைவி இடத்தில் நீ மன்னிப்பு கேட்டால் இந்த 14 வருஷம் நீ அவன் மனசில் என் மனைவி எப்படி நம்மளை இப்படி தப்பாக இருக்கான்ற அந்த கோபம், நீ பண்ண பாவம், உன் மனைவிக்கு நீ செய்த அந்த பாவம், உன் எண்ணங்களால் செய்த பாவம் அது தீரும், நீ போய் மன்னிப்பு கேளுன்னு சொல்லி சொல்கிறா. உடனே இவர் அரண்மனைக்கு வரார், அயோத்தியைக்கு.
அயோத்திக்கு வந்த உடனே நேராக போய் ஊர்மிளா காலில் விழறார் லக்ஷ்மணர். விழுந்து, ஊர்மிளா, நான் உன்னை இப்படி தப்பாக நினச்சிட்டேன். இந்த 14 வருடமும் நீ என்ன பண்ண? நான் நினச்சிருந்தேன் நீ ரொம்ப ஜாலியாக ஏதோ நீ நல்ல ஆடை ஆபரணம்லாம் உடுத்தி நீ சந்தோஷமாக இருப்பேன்னு. அப்போ ஊர்மிளா சொல்கிறா, இல்லை, நான் இந்த 14 வருடமும் தூக்கத்தில் இருந்தேன், தூங்கிட்டேன். இந்த 14 வருடமும் நான் தூங்கினதுனால என்னுடைய சிந்தனையோ இல்லை நான் ஐயோ என் கணவர் அங்கே என்ன பண்ணுவார் ஏதுங்கிறத உங்கள் கடமைகளில் நீங்கள் கரெக்டாக இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும்னு சொல்லி ஊர்மிளா சொல்ல, லக்ஷ்மணர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறார். இந்த கதை எதற்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த சம்பவங்கள் நிகழ்ந்ததோ இதை எதற்கு நமக்கு சொல்கிறாங்க அப்படின்னா, எந்த ஒரு கணவனும் தன் மனைவியை தவறாக நினைக்கும் பொழுது அந்த மனைவி தவறே செய்யலை, ஆனால் நம்ம தப்பாக நினச்சிட்டோன்னா அவங்க ஈகோவை விட்டு கொடுத்து மனைவியிட்ட போய் மன்னிப்பு கேட்குறதில் தவறில்லை அப்படிங்கிறது தான் இது. நான் என்ன போய் மன்னிப்பு கேட்குறதுன்னு நம்ம எவ்வளோ ஒரு ஈகோவாக நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? இந்த ஈகோ இருக்கக்கூடாது. ஒரு கணவன் மனைவி உறவு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த கதை ஒரு எடுத்துக்காட்டு. இவங்க வாழ்ந்திருக்காங்க அந்த மாதிரி. அப்போ நம்ம அந்த கதையிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஒரு கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து போவதோ இல்லை கணவன் மனைவியிட்ட மன்னிப்பு கேட்பதோ எந்த விதத்துலேயும் தவறு இல்லை. அதாவது நான் பெரிய ஆள், நான் கேட்கணும், அதெல்லாம் இல்லவே இல்லை. ஐயோ, நான் உன்னை தப்பாக நினச்சிட்டேனே அப்படின்னு. ஸோ இந்த பாவத்தை தீர்ப்பதற்காக லக்ஷ்மணர் ஊர்மிளாட்ட போய் மன்னிப்பு கேட்டார் அப்படிங்கிறது தான் கதை. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் விட்டு கொடுத்து போகிறதோ இல்லை மற்றவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்குறதோ இல்லை மற்றவங்க செஞ்சதுக்கு நம்ம ஒரு நன்றியோடு இருக்கிறதோ நம்மளை என்றைக்குமே ஒரு உயர்ந்த நிலைமைக்கு அது கொண்டு வரும். அதனால் சின்ன வயசுலேருந்தே உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் தப்பு மற்றவங்கள பற்றி தப்பாக நினைக்கிறதோ இல்லை மற்றவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்குறதோ இல்லை மற்றவங்களுக்கு நன்றி சொல்லுவதையோ இந்த பழக்கத்தை நாம் கண்டிப்பாக சொல்லி கொடுக்க வேண்டும். எந்த ஒரு உறவாக இருக்கட்டும், கணவன் மனைவி, அப்பா அம்மா, இந்த உறவுகள்லாம் நம்ம விட்டு கொடுத்து போயிட்டு ஒரு தேங்க்யூ சொல்லி சாரி சொன்னால் தான் உறவுகள் என்றைக்குமே பலமாக இருக்கும். இன்றைய காலகட்டத்தில் நமக்கு உறவுகள், வீட்டில் இருக்கக்கூடிய உறவுகள் நம்ம இடத்துல இல்லை அப்படின்னா நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். யார் இருப்பா இல்லையா நமக்காக உட்காந்து பேசுகிறதுக்கோ அழகிறதுக்கோ கூட யாரும் இருக்க மாட்டாங்க. அதனால் உறவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த உறவுகளில் நம்ம என்றைக்குமே ஈகோ பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த கதையினுடைய சாராம்சம். இது மாதிரி நிறைய ராமாயணமாக இருக்கட்டும், மகாபாரதமாக இருக்கட்டும், நிறைய குட்டி குட்டி கதைகள் உறவுகளாக்கும். இல்லை ஒரு ராஜா நாட்டை எப்படி ஆள வேண்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் குட்டி குட்டி கதைகள் இருக்குது. வர இருக்கிற நாட்களில் நம்ம பார்க்கலாம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். Taste the Daily.